பெறுகிறார் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால். சுமார் 35 ஆண்டுகள் கடுமையான பணி. காவல்துறை பாதுகாப்பு பணிக்கு தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்துக் கொண்ட IPS அதிகாரி கடந்து வந்த பாதை குறித்து இந்த தகவல்களில் பார்ப்போம். உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் சங்கர் ஜிவால். 1990ஆம் ஆண்டு பேட்ச் IPS அதிகாரி. மெக்கானிக்கல் பொறியியல் பட்டம் படித்தவர். அவருக்கு தமிழ், ஆங்கிலம், உத்தரகாண்டின் குமாவுனி மொழி நன்றாக பேசவும் எழுதவும் தெரியும். என்ஜினியரிங் முடித்ததும் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் சிறிது காலம் பொறியாளராக பணியாற்றியவர். பின்னர் IPS தேர்வில் வெற்றி பெற்று தமிழக பிரிவு IPS அதிகாரியாக தேர்வாகிறார். 1993ஆம் ஆண்டு மன்னார்குடியில் தனது பணியை தொடங்கிய அவர் சேலம் புறநகர் ASP, தமிழ்நாடு கவர்னரின் பாதுகாப்பு அதிகாரி, மதுரை மாநகர சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர், இந்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் மண்டல இயக்குனர், DIG-ஆக பதவி உயர்வு, திருச்சி மாநகர காவல் ஆணையர், தமிழ்நாடு மாநில உளவுத்துறை DIG, உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு மாநில உளவுத்துறை IG-ஆக நியமனம் செய்யப்படுகிறார். மாநில உளவுத்துறை IG-ஆக மாற்றப்பட்டு பணியை தொடர்ந்த அவர் 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு தமிழ்நாடு அதிரடிப்படை IG-ஆக பணியிட மாற்றம் பெறுகிறார். 3 ஆண்டுகள் உளவுத்துறையில் பணியாற்றிய அனுபவம் பெற்ற அவர் 2015ஆம் ஆண்டு ADGP-ஆக பதவி உயர்வு பெற்று சிறப்பு அதிரடி படையிலேயே பணியை தொடர்கிறார். ஆவின் துறையில் விஜிலன்ஸ் பிரிவு, ஆயுதப்படை பிரிவு ADGP. இதன் பிறகு ஆட்சி மாற்றம். கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் நாள் சென்னை காவல் ஆணையராக பொறுப்பு. அதன் பிறகு சிறந்த பணிக்காக 2 முறை குடியரசுத் தலைவரின் பதக்கங்களை பெற்று கௌரவிக்கப்பட்டவர் சங்கர் ஜிவால். தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு DGP-யாக பதவி உயர்வு பெறுகிறார். இந்த நிலையில்தான் அவரது பதவி காலம் முடிவடையும் நிலையில் அடுத்ததாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு DGP-யாக யார் பதவிக்கு வருகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. சுமார் 35 ஆண்டு காலம் காவல்துறையில் கடுமையான பணி, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொண்டிருக்கும் உயர் அதிகாரி சங்கர் ஜிவால் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.